அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இதுவரை எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள நேயர்களே, இளைஞர்கள் ஒரு இயக்கத்தின் ஈட்டியின் முனைகளை போன்றவர்கள் என்று பெருஞ்ச அண்ணா அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார். ஆம், இளைஞர்கள் தேர்தல்களிலே ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை ஈட்டிய முனைகளாக இருந்திடல் வேண்டும். ஈட்டி என்றால் சேகரித்து திரட்டிய பொருள் என்று கலைஞர் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டிருப்பார்கள். வருகின்ற காலங்களிலே இளைஞர்களுடைய அந்த இனிய பணிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான மூலக்கூறாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இளைஞர்களே, கடந்த கால வரலாறுகளை நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்கு இளைஞர்களாக வந்தவர்கள் தான் தலைவர் கலைஞர் அவர்கள், அவரை போன்று பேராசிரியர் அவர்கள், அவரை போன்று நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அவரை போன்று KA மதியழகன் அவர்கள். எப்படி நம்ம சொல்லிக்கொண்டே சென்றால், இப்படி இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட, மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகத்தை போல அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட இளைஞர்கள் அன்றைக்கு போர்பரணி பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு தெருவெங்கும் வீதி எங்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்ற காரணத்தினால்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரணமாக வந்துவிடவில்லை. ஆட்சிக்கு பல தியாகங்களை செய்து பல இளைஞர்கள், இந்த இயக்கத்திற்காக எத்தனை இளைஞர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரிய இளைஞர்களே, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று அருமையாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அருமையாக சுற்றி காட்டியிருக்கிறார்கள். அப்படி இளைஞருடைய அந்த உழைப்பு, அந்த இளைஞருடைய ரத்தம் சிந்தி சொரிந்துதான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. சாதாரணமாக வரவில்லை. அருமைக்குரிய நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்றைக்கு சாமி கிடையாது. ஆனால் KVK சாமி என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் மாவட்ட செயலாளர். அந்த KVK சாமி ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு தன்னுடைய வயலை பார்ப்பதற்காக சைக்கிளிலே செல்லுகின்ற பொழுது அவரை அடித்து, அவரை சின்னாபின்னப்படுத்தி, சாகடித்து தூக்கிலே தொங்க விட்டார்கள். அந்த KVK சாமியுடைய நாக்கிலே இருந்து சுட்டாக சுட்டியதே அந்த ரத்தம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியிலே தோற்கடிக்கப்பட்ட கொடி. அந்த தேய்த்தெடுக்கப்பட்ட கொடி அதுடன் நின்று விடவில்லை. உடையார்பாளைய வேலாயுதத்திற்கு அருமைக்குரிய நேயர்களே, ஜெகதாம்பாள் என்ற ஒரு மனைவி, அந்த மனைவி என் விதவையாக போய்விட்டார்கள் என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட உடையார்பாளைய வேலாயுதம் என்ற எதிர்கட்சியினாலே துடிக்க சாகடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தியாகிகளை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நண்பர்களே, அப்படிப்பட்ட தியாகத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட கொடிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி. அந்த கொடியிலே இருக்கின்ற சிகப்பு நிறம் உயர 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 நாட்டிலே இருந்து கிடக்கின்ற இருளெல்லாம் நீங்க வேண்டும் என்று நம்முடைய பெருந்தர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இயக்கம் வளர்வதற்கு மட்டும் கிடையாது நண்பர்களே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, உலகத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற இருளாமையை ஒழித்து பகுத்தறிவை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, தமிழனாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் பல தியாகங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறதே தவிர சாதாரணமாக கிடையாது. ஏதோ இன்றைக்கு சிலர் அரசியலை எதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், முதலமைச்சராக வேண்டும், நாம் பதவிக்கு வர வேண்டும், பலர் நம்மை பார்த்து பல்லிழைக்க வேண்டும், நம்ம வீட்டு கஜானாவை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, அவர்களெல்லாம் நிச்சயமாக மக்கள் மன்றத்திலே எடுபட மாட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை உண்டு, கோட்பாடு உண்டு, லட்சியம் உண்டு, மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. தமிழை காக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த தமிழன்
சாதாரணமாக அங்கம் வங்கம் கடாரம் முதல் அவன் வெற்றி கொடியை நாட்டியவன் தான் தமிழன். தமிழன் உலகத்திலே இந்திய துணைக்கண்டத்திலே செல்லாத நாடுகள் கிடையாது. அவன் பாரம்பரியமிக்கவன். கண் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள். நம்மை அடக்கி ஆளுவதற்கு சிலர் நினைக்கிறார்கள். ஏகாதிபத்தியங்கள் நினைக்கின்றது. இன்றைக்கு வெள்ளைக்காரனிடம் பூஜா தூக்கி கொண்டு வெள்ளைக்காரனுடைய காலடியை நக்கி பிழைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அருமைக்குரிய தோழர்களே, இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே உண்மையான நிலவரம், இன்றைக்கு நாட்டின் உண்மையான நிலவரம் தெரியவில்லை என்பதுதான் பொருள். அது தெரிந்துவிட்டால் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று இந்த நேரத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எப்படியோ மாய்மாலங்களை செய்கிறார்கள். பல அரசு துறைகளை விட்டு ஏவி பார்க்கிறார்கள். அமலாக்கத்துறையை விட்டு அடக்கி பார்க்கிறார்கள். என்னென்னோ செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்து விடமா, மடக்கி விடலாமா, கூப்பிட்டு கையிலே வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் அவர் சாம பேத தாண்டம் என்று சொல்வானே சாணக்கியன், அதை போல சாம பேத தண்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் அஞ்சாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அஞ்சாத இயக்கம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்காக எந்த கொடுமையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த இயக்கத்தின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் எத்தனையோ அடக்குமுறைகளை பார்த்து முடித்து விட்டார். மிசா கொடுமைகளை அனுபவித்து விட்டார். எத்தனையோ தாக்குதலை சந்தித்து விட்டார். எத்தனையோ பிரமுக தாக்குதலை சந்தித்து விட்டார். இன்றைக்கு அவர் உழைத்த உழைப்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் சாதாரணமாக வரவில்லை. யானை தன்னுடைய குட்டியை எப்படியெல்லாம் தயார்படுத்துமோ அதே போல தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து 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 இவர் அரசியலிலே தியாக உணர்வை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த தியாகத்தின் அடிப்படையிலே தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் தனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கவலைப்படாமல் 24 மணி நேரமும், ஒரு நாளிலே இருக்கின்ற 24 மணி நேரமும் தமிழகத்து மக்களையே சிந்திக்கிறார். தமிழர்களுக்கே நாம் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ் மண்ணை காக்க வேண்டும் என்று இருக்கிறார். இந்திய ஆதிக்கம் புகுந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார். தமிழ் என்றைக்கும் நிலைத்து வாழ வேண்டும். உலக ஆண்ட பரம்பரை தமிழன் வாழ வேண்டும், தமிழன் வாழ வேண்டும் என்று அவர் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அந்த நினைவையெல்லாம் நாம் இன்றைக்கு தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால், நீங்கள் இளைஞர்கள் அத்துணை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு சிலர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் காசு பணத்தை பார்ப்பதற்காகவும் தன மீது எந்த விசாரணை கமிஷனும் வரக்கூடாது என்பதற்காகவும் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் மாய்மாலத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் பிஜேபிக்கு அடிமையாக இருந்தோம், ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டோம், இப்பொழுது நாம் எம்பி ஆகிவிட்டு மறுபடியும் பிஜேபிக்கு நாம் சப்போர்ட் செய்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரலாம் என்று சில கண்காணிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சி கூட திமுகவிலிருந்து பிரிந்த கட்சி தான். ஆனால் கொள்கை என்பது கிடையாது அவர்களுக்கு. கொள்கை இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தலையில்லாத முண்டத்திற்கு சமமானவர்கள். அவர்களெல்லாம் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். என்றைக்கு மக்களுக்காக பாடுபடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்தால் தமிழ் மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் கருதுகிறாரோ அதன் அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயமும் தமிழகத்தின் இளைஞர்களும் அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இந்த நாட்டிலே எண்ணற்ற திட்டங்களை, சாதனைகளை தமிழர் வாழ்வுக்காக வழங்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கிற உத்தமருக்கு மறந்து விடாமல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே நல்ல ஆதரவு தர வேண்டும். பலர் வருவார்கள், பலர் மோசடியாக பல ஜித்து விளையாட்டுகள் எல்லாம் செய்வார்கள், மோடி மஸ்தான் வேலையெல்லாம் காட்டுவார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் பயந்து விடாதீர்கள். நல்லவர் யாரோ அவருக்கு தேர்ந்தெடுத்து உங்களுடைய அன்பான ஆதரவை தர வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அருமைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, அருமைக்குரிய நண்பர்களே, மறந்து விடாதீர்கள்.
உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுங்கள். இதை போன்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்றால் உடனடியாக செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.